ராம்கி, நம்ம தலைப்புக்குள்ள வரலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த திருக்குறள்ல தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொழிப்புரை எழுதுவாங்க. தமிழ்நாடு அரசு அந்த கடிதத்துக்கு ஆளாளுக்கு ஒரு பொழிப்புரை எழுதுறாங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், ரொம்ப நம்ம பேசியாச்சு. ஒரு முடிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஒரே நான் திரும்பவும் வேண்டாம், கடிதம் வேண்டாம், நம்ம நிறைய பேசியாச்சு. இதுல இருக்கிற சவால்னு என்ன நினைக்கிறீங்க ராம்கி? சவால் இப்ப நீங்க ரெண்டு விஷயம். ஒண்ணு முதல்வராக ஒரு தென்னிந்திய முதல்வர், தமிழ்நாடு முதல்வராக ஒரு முன்னெடுப்பு செய்யும் போது சில சிக்கல்கள் இருக்குது. ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்கு. 1983 முதல் முறையாக கர்நாடகாவில் காங்கிரஸ் அல்லாத ஒரு முதல்வர் ராமகிருஷ்ண ஹெக்டே அவர் தென்னிந்திய முதல்வர் மாநாட்டை ஒரு சும்மா ஒருங்கிணைப்பு தான் பண்றாரு, ஒரு மீட்டிங் நடத்துறாரு. அது அவர் அங்கே பேச வேண்டிய விஷயம் என்னன்னா மாநில நலன்கள் பற்றி பேசுறோம் அப்படின்னா, அதுவே டெல்லி ரொம்ப எதிராக அவங்க வேற மாதிரி பார்க்க அதுக்கு ஒரு நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது. இல்ல நாங்க டெல்லிக்கு எதிராக பேசல. இப்போ காங்கிரஸ் ராகுல் வருகைக்கு பிறகான காங்கிரஸ் மனசுல வச்சு இல்ல, இதை நான் சொல்லிடுறேன். எதுக்காக சொன்னா ராமகிருஷ்ண ஹெக்டேவாலே முடியாத விஷயம் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா அவர் ஒரு காங்கிரஸ் எதிர்த்தாலும் அவர் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்துகிட்டு ஒரு அதுக்கு மீறி மாநில நலன் அப்படின்னு உரத்தெல்லாம் பேசினது கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் கலைஞர் பேசின மாதிரி அந்த மாதிரியான ஒரு பார்வை பேசல. ரெண்டாவது, அவர் அப்படி என்ன முன்னெடுக்கிறாருன்னா, நாங்க மாநில நலன்களுக்காக அதை நாங்க கையில வச்சுக்க போல, ஒரு பாசான் மாதிரி தான். தேசிய அளவில் இருக்கிற சில அதிகாரங்களை நான் வாங்கி பஞ்சாயத்து ராஜ் வரைக்கும் கொண்டு போகணும், பஞ்சாயத்து வரைக்கும் போகணும். ஒரு மாநில அரசு நாங்க வச்சு ரீடைன் பண்ணிக்க விரும்பல, அதை அப்படியே வாங்கி நாங்க பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போறோங்கிற ஒரு இன்டென்ஷன் செய்யறாரு. அதற்கே அவருடைய முயற்சி கை கொடுக்கவில்லை. இந்த இடத்தில் இப்ப நான் எதற்காக சொல்றேன், இப்ப நீங்க ஹெக்டேவை சொல்றீங்க, இப்ப காங்கிரஸ் போக்குலயே ராகுல் வருகைக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. இப்ப தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற ஆபத்துகள், உங்களுக்கு என்ன சிக்கல், தொகுதி மறுவரையில என்ன பாதிப்புகள், இதெல்லாம் பேசுறப்ப குறைந்தபட்சம் அது ஒரு பேசுபொருளாகி மக்கள் யோசிக்க மாட்டாங்களான்றதுதான் முதல் கேள்வி. நாங்க முன்னெடுத்திருக்கிறோம். இல்ல இதுல அரசியல் பலன்கள் அவர் எதிர்பார்க்கிறார், என்ன மாதிரியான ஒரு கிடைக்கும். ஒண்ணு இல்ல, இப்ப நான் திரும்ப தான் சொன்னேன், உத்தரப்பிரதேசல டீலிமிட்டேஷன்ல பாஜக எதிராக இருக்கும்னா காங்கிரஸ் சாதகமா இருக்காது, அங்க காங்கிரஸோட பிரசன்ஸ் இல்ல. சோ அந்த இடத்துல அவர் யோசிப்பாரு, அந்த இடத்துல பத்தி பேச வேணான்ட்டு. இப்போ ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரியே ஒரு இக்கட்டான நிலைமை தான் காங்கிரஸ்க்கு இருக்கு. காங்கிரஸ் கூட சொல்லல, காங்கிரஸ் பாஜக அளவுக்கு காங்கிரஸ் எதிர்கட்சியாக தேசிய அளவில் இருக்குன்னு நம்ம விரும்புறோம். ஏன்னா ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சி வேணும் அப்படின்னு. இந்த இடத்துல இப்ப பாயிண்ட்னா, இப்ப இங்கு பேசுகிற காங்கிரஸ் தலைவர்கள் இப்ப புகாரி முதற்கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக எடுத்த ஸ்டாண்ட்ல இப்போ நீங்க ஃப்ரீஸ் பண்ணுங்க தொகுதி மறுவரைய, மக்கள் தொகை கணக்கெடுப்பெல்லாம் சரியாகட்டும், நீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்களா? தேசிய கல்விக் கொள்கையிலேயே நீங்க ஒரு மொழியை திணிக்க கூடாது, இது ஒரு மாநிலங்களுக்கான உரிமை அப்படின்னு பேசுறப்ப எந்த மாநிலமாவது இல்லங்க நாங்க டெல்லிக்கு அடிபணிஞ்சு தான் இருப்போம்னு சொல்ல போறாங்களா? அப்படிலாம் சொல்ல போல. நான் டீலிமிட்டேஷன் 7 மாநில முதல்வர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுறார். அந்த 7 மாநில முதல்வர்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க நவீன் பட்நாயக் தவிர மத்தவங்க எல்லாமே இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க தான். ரொம்ப சிம்பிள். நீங்க இந்தியா கூட்டணியை அரேஞ்ச் பண்ணி ஒரு மீட்டிங், நீங்க பாருங்க, இந்தியா கூட்டணியோட எம்பிக்கள் கூட்டம் நடக்கல, ஆனா இந்தியா கூட்டணி தலைவர்கள் மட்டத்தில் காட்கே கூட ஓரளவு அந்த ஒப்பிட்டால் சொல்லியிருக்காரு, கருத்தளவு சொல்லியிருக்காரு, இதை ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஃபார்முலா ஒரு மீட்டிங், இந்தியா கூட்டணியினுடைய வெர்ஷன் 2 மாதிரி நீங்க கூடுறீங்களே தவிர ஏதோ இஷ்யூஸ்னு, மத்தபடி என்ன தாக்கம் அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. அப்படி பார்த்தா ஜனசேனாக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்களே, கூட்டணியில இருக்கிற பிஜேபி கூட்டணியில இருக்கிற ஆட்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த நடிகர் அவங்க வந்தா உங்களுக்கு பிரச்சனை ஆகுமா கேக்குறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல. சரி, நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். அப்படி பார்த்தா இது எப்படி அரசியல் பலனா மாறும் இருந்தாலுமே அரசியல் பலனா ஏன் மாறாது அப்படின்னு நான் கேட்கறேன். ஏன்னா மொழி சார்ந்தாக இருந்தாலும் சரி, டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு அவர் சொல்றாரு அரசியல் ரீதியா காங்கிரஸுக்கு பின்னடைவு ஆகும்னு. உண்மையிலேயே தலைவர் ராகுல் காந்தி, நான் அதுதான் திரும்பவும் வலியுறுத்துவேன், தலைவர் ராகுல் காந்தி அரசியல் ரீதியான கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயகத்தை காக்க நிற்கக்கூடிய தலைவர். ஏன் வருண் காந்தி பிஜேபியிலிருந்து வெளியே வராரு, அவரை சேர்த்துக்குவீங்களான்னு அவருடைய பாரத் ஜோடோ யாத்திரால கேட்டாங்க. அவர் வராரு, அவர் வர மாதிரி இருக்காரு, நீங்க சேர்த்துக்குவீங்களான்னு. வருண் காந்தி இஸ் someone who affiliates RSS, there is no space for someone who affiliates RSS என்று சொன்னவர் தான் தலைவர் ராகுல் காந்தி. ஏன் சேர்த்துக்கலாமே, ஒரு எம்பி கேண்டிடேட்டுக்கு கூடுதலாக ஆள் வரும், கூடுதலாக அரசியல் ரீதியாக அது ஒரு ஆதாயமாக அமையும். அப்படிப்பட்ட தலைவர் ராகுல் காந்தி கிடையவே கிடையாது. இது தாமதமாகலாம், இன்றைக்கு வெற்றி கொள்பவர்கள் அவளை ஏளனமா பேசலாம், ஆனால் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் மனதில் ஒதுக்கக்கூடிய ஒரே தலைவராக ராகுல் காந்தி இருப்பார். ஒன்று, டீலிமிட்டேஷனை பற்றி காங்கிரஸ் பேசலாமா அப்படின்னு கேட்கிறார். 51லயோ 61லயோ 71 வரைக்கும் பாப்புலேஷனுடைய கண்ட்ரோல் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, இன்னைக்கு 71ல இருந்து 2001 வரைக்கும் எப்படி இருந்துச்சு, 2001ல இருந்து 2000 இந்த அடிப்படை கூட இல்லாமலா நம்ம டீலிமிட்டேஷன் பேசிட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் அன்னைக்கு பேசுறது அதே மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும், பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு கால் அவர் சொல்ற மாதிரி வி வில் சைன் அப்படின்னு இருக்குது, அதுல வி வில் சைன் அப்படின்னு இருக்கிறதுனால
அவங்க வந்து சைன் பண்ணுவோம். அதுக்கு இப்ப பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் வார்த்தையே தேவையில்லையே, கமிட்டியே தேவையில்லையே. கமிட்டி போடுறதும் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் போடுறதும் எதுக்கு? அதுல ஒரு புள்ளி இருக்கு, அதை ஆய்வு பண்ணுவோம். ஆய்வு பண்ணாங்க, அது தப்பு ஆகி போச்சு. அந்த அறிக்கை எங்க ஆள் எங்க தேவையில்லை, எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதான் முடிவு. சூர்யா, அப்போ இதனுடைய அரசியல் பலன், ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுது, இது என்ன பலனா இருக்குன்றது பாஜக அரசை பின்வாங்க செய்யுமா? நான் சொன்னேன் கனவுலகத்திலே வாழ்றதுன்னு சொல்லிட்டு. வருண் காந்தி எப்போ காங்கிரஸ்க்கு வரேன்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்தால் ஏற்றுக்குவீங்களான்னு இவங்களே ஒரு கனவுல போய் அவர் வந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னது, அதை உட்காந்து புகழ்ந்துட்டு இருக்குது. அவங்களுடைய அம்மா பிஜேபி கேண்டிடேட் தான் 24 சுல்தான்பூரில் நின்னாங்க, தோத்தாங்க. அதனால இந்த கனவுகளை விட்டுட்டு ரியாலிட்டிக்கு நீங்கள் வாங்க. இரண்டாவது, இப்போ திமுகவினுடைய போக்குகள்லாம், இந்த சந்திரசேகர் ராவ் அவர்கள் வந்து தெலுங்கானா ராஷ்டிர கமிட்டிலேருந்து பிஆர்எஸ்னு மாற்றி நான் வந்து தெலுங்கானா அரசியல் விட்டுட்டு இந்தியா முழுக்க போகிறேன்னு சுற்றிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போக்கு வந்து எனக்கு தென்படுது. அதாவது அங்கே அவங்களாச்சும் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியோட ஆட்சி வைத்திருந்தார்கள், கூட்டணி தயவு யாருமே இல்லாமல் தனியாக தேர்தலை சந்தித்து தனியாக வென்றவர்கள். மம்தா பானர்ஜி தனியாக தேர்தலை சந்தித்து 290 இடங்களில் 220 இடங்களை வெல்பவர்கள். இங்க திமுக கூட்டணி இல்லாம தமிழகத்திலே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் திமுக கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தெரியும். அதாவது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்கு, நான் தான் சொல்றேனே, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், போதை பிரச்சனையாகட்டும், போக்குவரத்துல இருக்கக்கூடிய ஊழல் சத்தமாகட்டும், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும், இல்ல வந்து இந்த கிரானைட் ஊழல் ஆகட்டும், திசை திருப்பது மட்டும் இல்லாம முக்கியமான பிரச்சனைகள் பத்தி பேசவே மாட்டாங்க. மீண்டும் சொல்றேன், பாலாறு குறித்தோ காவிரி பத்தோ முல்லை பெரியாறு குறித்தோ நீங்க இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி முதலமைச்சர்கள் தான் எல்லாம் இருக்காங்க. ஒரு கூட்டம் இது வரைக்கும் போட்டதாகவோ தமிழக பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு காண்பதற்கு இண்டி கூட்டணி ஒன்னா இருக்குமே, ஏதாச்சும் ஒண்ணு தீர்வு செய்யறதுக்கு ஏதாச்சும் கிடையவே கிடையாது. ரெண்டு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன். மொழியினால் பிரிக்கப்படாது, மொழி ஒரு பிரச்சனையா எங்களோட கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்டுக்கான நேட்டிவ் லாங்குவேஜை அவங்க ரீடைன் பண்ணிக்கிறத பத்தி நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. கம்பல்ஷன்ல தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. கம்பல் பண்ணாதீங்க, ஆப்ஷனலாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்டாண்டு. இது எந்த மாநிலத்தையும் எங்களை விட்டு பிரிக்காது. இதற்கான முன்னெடுப்பு எங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும். ஒன்று, இந்த 7 மட்டும் இல்லை, இன்னும் சேருங்கிறது எங்களுடைய அனுமானம். மேலும் இன்னொன்று சொல்கிறேன், பாரதிய ஜனதாவிற்கு சொல்லுகிறேன், அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய என்இபி ஃப்ரேம் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், என்இபி தான் இந்த கண்ட்ரியில் திசை திருப்ப போகுது, அரசியலை புரட்டி போட போகின்ற மிகப்பெரிய நிகழ்வாக இருக்க போகிறது. காரணம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த என்இபி எப்படி ஃப்ரேம் பண்ணப்பட்டதுன்னா, ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய 24 நபர்களினால் உருவாக்கப்பட்டதே இந்த என்இபி 2020 என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. இதுல ஒரு 4 பேரை மட்டும் சொல்லிடுறேன், யார் இதை உருவாக்கினார்கள்னு. எம்.கே. ஸ்ரீதர், கர்நாடக மாநில பாரதிய ஜனதா பொறுப்பாளர் தேர்தல், பெங்களூர் மாநகர சங்சால் ஆக இருந்தவர். கிருஷ்ணமோகன் திரிபாதி, யூபியில் உள்ள ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆய்வு நிறுவனத்தின் தலைவர். ராஜேந்திர பிரதாப். இப்படி ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டதா இந்த என்இபிஏ ஒழிய இதனால் எந்த நலனும் இருக்க போவதில்லை.